நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடைய சேனலில் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் எனக்கு கிடைத்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த தகவலானது உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு ஏற்கனவே முதலீடு செய்திருந்தாலும் சரி, இன்னும் முதலீடு செய்ய விருப்பமுள்ள முதலீட்டாளர்களுக்கும் இது பயனுள்ள தகவலாக இருக்கும் என்ற அடிப்படையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த வகையில் இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன நியூ ஃபண்ட் ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ ஃபண்ட் ஆஃபர் ஒயிட் வாக் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தினுடைய ஒயிட் வாக் மல்டி கேப் ஃபண்ட் அப்படிங்கிற திட்டமானது நியூ ஃபண்ட் ஆஃபர் ஓப்பனாக இருக்குது. இதனுடைய திட்ட காலம் செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் நியூ ஃபண்ட் ஆஃபர் ஓப்பனாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நம்ம முதலீடு பண்ணும்போது குறைந்தபட்ச முதலீடு 500 ரூபாய். இப்போ மல்டி கேப்பை பொறுத்தளவில் அவங்க எந்தெந்த மார்க்கெட்டில் செக்மெண்ட்டில் எந்த மாதிரி பங்குகளை முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, லார்ஜ் கேப்பில் ஒரு 25% முதலீடு பண்ணுறாங்க, மிட் கேப்பில் ஒரு 25% முதலீடு பண்ணுறாங்க, ஸ்மால் கேப்பில் ஒரு 25% முதலீடு பண்ணுறாங்க. மீதமுள்ள 25% அவங்க முதலீடு பண்ணக்கூடிய காலகட்டத்தில் எந்த செக்மெண்ட்டு, அதாவது லார்ஜ் கேப்னாலும் சரி, மிட் கேப்னாலும் சரி, ஸ்மால் கேப்னாலும் சரி, எந்த கேப் பங்குகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல வாய்ப்பு உள்ளதாக இருக்கிறதோ அந்த மார்க்கெட் கேப்பில் மீதமுள்ள 25% முதலீடு பண்ணுறாங்க. அதாவது இந்த திட்டத்தை பொறுத்தளவில் எப்போதுமே 50% ஆஃப் தி முதலீடுகள் ஒரு துறையை சார்ந்ததாக, ஒரு மார்க்கெட் கேப்பை சார்ந்ததாக இருக்கும். அதாவது உதாரணமாக லார்ஜ் கேப்பில் 50% முதலீடு பண்ணாங்கன்னா மீதமுள்ள 25% மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் முதலீடு பண்ணுவாங்க. அதற்கு அடுத்தபடியாக நியூ ஃபண்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா கோட்டக் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு அப்படிங்கிற புதிய நியூ ஃபண்ட் ஆஃபர் செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் என்எஃப்ஓ பீரியட் ஓப்பனாக இருக்குது. இதனுடைய குறைந்தபட்ச முதலீடு 5000 ரூபாய். எஸ்ஐபியில் முதலீடு பண்ணோம் அப்படின்னா 500 ரூபாயில் முதலீடு பண்ணலாம். இது மல்டி அசட் ஃபண்ட் அப்படிங்கிறதுனால இது இல்லை எந்த மாதிரி கேட்டகரியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பங்குகள் ஈக்விட்டி ஃபண்டில் ஈக்விட்டி சார்ந்த திட்டங்களில் முதலீடு பண்ணுறாங்க. அதே மாதிரி கடன் பத்திரங்கள் சார்ந்த டெட் ஃபண்ட் கேட்டகரியில் அவங்க முதலீடு பண்ணுறாங்க. மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதனால் இது ஒரு மல்டி அசட் ஃபண்டாக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டை பொறுத்தளவில் மற்ற ஈக்விட்டி ஃபண்டை விடையும் இல்லை டெட் ஃபண்டை காட்டிலும் இது ஒரு மாடரேட் ஃபண்டாக இருக்கும். எல்லா அசட் கிளாஸ்லேயும் நம்ம முதலீடு பண்ணுறதுனால ரிஸ்க் ஃபேக்டர் குறையாக இருக்குது. அதே மாதிரி ரிட்டர்னை ரொம்ப அதிகமாக இல்லாமல் ரொம்ப குறைவாக இல்லாமல் ஓரளவு மாடரேட்டாக இருக்கும். அதாவது 10லேருந்து 12% இந்த ஃபண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய டாக்ஸேஷன் பொறுத்தளவில் இப்போது இது ஈக்விட்டி கேட்டகரியில் வராது. இந்த ஃபண்டை பொறுத்தளவில் இது டெட் கேட்டகரி ஃபண்டில் வரும். அதனால் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை பொறுத்தளவிலும் 3 இயர்ஸ் ஆகும். ஈக்விட்டி ஃபண்டில் உங்களுக்கு 1 இயர் நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி இந்த ஃபண்டை பொறுத்தளவிலும் இது டெட் கேட்டகரியில் வரனால லாங் டேர்ம் டாக்ஸேஷன் 3 இயர்ஸ் கேட்டகரியில் வரும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 361 அப்படிங்கிற மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தினுடைய 361 பேலன்ஸ் ஹைப்ரிட் ஃபண்டு என்எஃப்ஓ பீரியட் ஓப்பனாக இருக்குது. இதனுடைய நியூ ஃபண்ட் ஆஃபர் டைம் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி செப்டம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் இஷ்யூ ஓப்பனாக இருக்குது. இதனுடைய குறைந்தபட்ச முதலீடு 1000 ரூபாய். அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் நம்ம முதலீடு பண்ணலாம். இதுவும் ஒரு பேலன்ஸ் கேட்டகரி ஃபண்டு. ஆனால் இது டாக்ஸேஷன் பொறுத்தளவிலும் ஈக்விட்டி ஃபண்ட் கேட்டகரியில் வரும். அதாவது எப்போவுமே ஒரு 60% ஆஃப் தி முதலீடுகளை ஈக்விட்டி சார்ந்த பங்குகளில் ஈக்விட்டி ஃபண்டுகளில் அவங்க வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் ஓப்பனாக இருக்குது. இதில் குறைந்தபட்ச முதலீடு 100 ரூபாய், அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் முதலீடு பண்ணலாம். இந்த ஃபண்டும் மல்டி அசட் அப்படின்னால ஈக்விட்டி கேட்டகரியில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கடன் பத்திரம் சார்ந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் முதலீடு பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அவுட் சைடு இந்தியா ஓவர்சீஸ் பங்குகள்லேயும் இவங்க முதலீடு பண்ணுறாங்க. இதுவும் டாக்ஸேஷனை பொறுத்தளவிலும் இது ஈக்விட்டி டாக்ஸேஷன் வராது, டெட் கேட்டகரியில் வரும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு நம்ம 3 இயர்ஸ் இருக்கணும். அதனால இதில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்து பஜாஜ் ஃபின் சர்வீஸினுடைய ஆர்பிட்ரேஜ் ஃபண்டு
இதனுடைய என்எஃப் பீரியடு செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் இஷ்யூ ஓப்பனாக இருக்குது. இது குறைந்தபட்ச முதலீடு ரூ. 500. அடுத்தபடியாக நவி மியூச்சுவல் ஃபண்டுடைய நவி நிஃப்டி 50 ETF ஃபண்டு இது செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இஷ்யூ ஓப்பனாக இருக்குது. இதனுடைய குறைந்தபட்ச முதலீடு ரூ. 250. அதிகபட்சமாக நம்ம எவ்வளோ வேணாலும் முதலீடு பண்ணலாம். இந்த என்எஃப் பீரியடு நான் இப்போது என்னென்ன அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொன்னது எல்லாமே வந்து ஓப்பன் ஹண்டட் ஃபண்டு தான். இந்த என்எஃப் பீரியடு முடிந்த பிறகு பங்குச்சந்தை இதில் மார்க்கெட்டில் ஓப்பனாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து NAV ப்ரைஸில் முதலீடு செய்ய முடியும். NAV ப்ரைஸ் ஆனது மார்க்கெட்டினுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்தாப்பில் அந்த NAV ஆனது ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும். நம்ம என்றைக்கு முதலீடு பண்ணுறோமோ அந்த ப்ரைஸில் கிடைக்கும். இந்த நியூ ஃபண்ட் ஆஃபரில் பண்ணும்போது அந்த ஃபிக்ஸட் ப்ரைஸு ரூ. 10 நமக்கு வந்து யூனிட் அலாட்மெண்ட் பண்ணாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர்களை பற்றி பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் துறையில் என்னென்ன செய்திகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சாதனையை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து அடைஞ்சிருக்கு. அதாவது மொத்த அசட் அண்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களும் சேர்ந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களும் முதலீட்டாளர்களுடைய பணம் நிர்வகிக்கக்கூடிய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் AUM அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய தொகையானது 47 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இது வந்து வரலாற்றிலே இந்த இந்தியாவினுடைய வரலாற்றிலே மியூச்சுவல் ஃபண்ட் துறையில் இது வந்து ஒரு அதிகப்படியான தொகை. இந்த உயரத்தை வந்து கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஹையாக வந்து அடைஞ்சிருக்காங்க. இது வந்து இந்த ஆம்பினுடைய நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து இன்னும் இந்த துறைக்கு வந்து ஊக்கம் கொடுத்து இன்னும் ஒரு சில வருடங்களில் வந்து இந்த 47 லட்சம் கோடி அப்படிங்கிறது முதலீட்டாளர்களுடைய வரவேற்பை பெற்று இன்னும் பல முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய ஆர்வமாக இருக்கிறதுனால இது வந்து 100 லட்சம் கோடியாக தாண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு செய்தி. இதனால் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் எந்த அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் நம்பிக்கை வைத்து முதலீடு செய்கிறாங்க அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்க முடியும். இதனால் வந்து ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்ட் துறையில் முதலீடு செய்தவங்க மேலும் அவங்களுடைய SIPயை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். புதிய முதலீட்டாளர்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நாம் வந்து இந்த தகவல் மூலமாக நாம் வந்து புரிந்து கொள்ள முடியும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த 47 லட்சம் கோடியில் எந்தெந்த துறையில் எந்தெந்த இதில் முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சர்வே என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா, அதாவது 50% ஆஃப் தி அசட்டு வந்து பங்குகள் பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்கள்லையும் முதலீடு பண்ணியிருக்காங்க. அதாவது ஹைப்ரிட் ஃபண்டு பேலன்ஸ் கேட்டகரி ஃபண்டில் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நடுத்தர முதலீட்டாளர்கள் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து இதில் முதலீடு பண்ணியிருக்காங்க. மீதமுள்ள அசட்டில் வந்து பார்த்திங்கன்னா மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் கடன் பத்திரங்கள் சார்ந்த முதலீடுகள்லாம் அதில் கார்ப்பரேட்ஸ்லாம் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டினுடைய கடந்த மாத ஹிஸ்டாரிக் ஹை. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நெட் இன்ஃப்ளோ மியூச்சுவல் ஃபண்டில் புதிய முதலீட்டாளர்கள் மூலமாகவும் ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களும் அடிஷ்னல் பர்ச்சேஸ் மூலமாக முதலீடு செய்த நெட் இன்ஃப்ளோ பார்த்திங்கன்னா, நெட் இன்ஃப்ளோங்கிற போது ஏற்கனவே செய்த முதலீட்டாளர்கள் ஃபண்டை வந்து விட்ரா பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் புதிய முதலீட்டாளர்கள் முதலீடு செஞ்சுருப்பாங்க. ஸோ நெட்டாக வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 16,000 கோடி மியூச்சுவல் ஃபண்ட் துறைக்கு முதலீடு பெற்றிருக்காங்க. அதே சமயத்தில் இதில் வந்து 7,500 கோடி பார்த்திங்கன்னா நியூ ஃபண்ட் ஆஃபர் மூலமாக கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 7,500 கோடிங்கிறபோது 16,000 கோடியில் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர் மூலமாக முதலீடு செய்திருக்காங்க. இதனால் வந்து நியூ ஃபண்ட் ஆஃபரில் முதலீட்டாளர்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு கூடுதல் தகவல் அப்படின்னா, இந்த SIP அப்படிங்கிற இதில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு மாதத்தில் பெறப்பட்ட முதலீடானது 15,813 கோடி. இதுவும் வந்து வரலாற்றுலேயே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் துறையில் ஹிஸ்டாரிக்கல் ஹை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் துறை எந்த அளவுக்கு சமீப காலங்களில் வளர்ந்துள்ளது, மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். எனவே புதிதாக முதலீடு செய்பவர்களுக்கும் சரி, ஏற்கனவே முதலீடு செய்தவர்களுக்கும் அவங்களுடைய நிதி தேவைகள் எப்படி அப்படிங்கிறத புரிந்து கொண்டு உங்களுடைய நிதி ஆலோசகர்களை கலந்து ஆலோசித்து முதலீடு செய்யலாம். நீங்கள் முதலீடு செய்ய விரும்பினால் எங்களையும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.